எழுத சொல்றாங்க. அந்த கட்டுரை எழுதிட்டு இருக்கோம். அந்த கட்டுரையும் இது இது எழுத்து வடிவோ அது பேச்சு வடிவம். இந்த ரெண்டுமே இயற்றமிழ். இயற்றுவதனால வரக்கூடிய தமிழ். நல்ல சங்கீதம் கேட்டுட்டு இருக்கோம். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கூட அந்த பாடலோட தாக்கத்தில் நம்ம படுத்துக்கிட்டே இருப்போம். அது இசை சொன்னீங்கன்னா தூக்கம் எப்பெல்லாம் வரலையே அப்பெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? தொலைக்காட்சிகளில் தொடர்கள் பார்க்குறீங்க, சினிமா படங்கள்லாம் பார்க்குறீங்க. இது எல்லாமே நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழில் 3 விதமான தமிழ்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம். நீங்கள் 9ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கீங்க. முதல் சங்கம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு குமரிக்கண்டத்தில் இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து 2ஆம் சங்கம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் கபாடபுரம், அதுவும் அழிஞ்சு போச்சு கடல். 3வது சங்கம் எங்கே இருக்குன்னா இன்னைக்கு நம்ம மதுரை அப்படின்ற ஊரை சொல்லிட்டு இருப்போம். அது வடமதுரைன்னு ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்டது. கலன்களாக அணிந்து கொண்டு இருக்கிறாள். நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. இதில் தமிழ் அழிந்து விடாமல் இருப்பதற்காக நித்தம், நம்ம ஊரில் ஒரு பாட்டு இருக்கு, நித்த நித்த நெல்லு சோறு அப்படின்னு பாட்டிருப்பாங்க. அதுக்காக அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க காத்துட்டு இருக்காங்களாம். எப்படி? தப்பா பேசுனவங்க தலையில கொட்டுறது, அப்படி இல்லைன்னா காது அறுக்கிறது. இது போல அது போல தவறாக பாடாம இருப்பது. ஆழிக்கு இணை, இப்ப நீங்க அது வேறல விட்டுருங்க. இப்போ ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் உண்டு. இதே பாடலை அப்படியே நாம கடலுக்கு சொல்ல போறப்ப பாருங்க, முத்தமிழ்ன்றதை விட்டுருங்க. முத்து அமிழ்து உயிப்பதால், பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, அந்த சொற்களை எதுவுமே பண்ணல. முத்தமிழ்ன்றதை தான் நான் பிரிச்சு படிக்கிறேன். முத்து, கடல்ல என்னென்ன இருக்கும்? முத்தும் இருக்குது, அமிழ்தமும் இருக்கு. எப்படி சார் முத்து இருக்கு அமிழ்தம் இருக்கு? அப்ப முத்தும் அமிழ்தமும் எங்க இருக்கு? கடல்ல இருக்கு. அதனாலதான் முத்து அமிழ் உயிப்பதால், அந்த இடத்துல முச்சங்கம் கண்டதால் 3 விதமான சங்கு அந்த கடல்ல இருக்கு, பின்னாடி கடல்ல இருக்கிறது. இது மட்டும் இல்ல, மெத்த, இப்ப பாருங்க, வணிகலமும். இப்ப நான் அணிகலன் படிக்கல, சேவலால் எல்லா இடங்கள்லயும் வணிக கப்பல் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கமும் அங்க அந்த பக்கம் திரிஞ்சிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, சொல்லு ஒண்ணுதான், ஆனா தமிழுக்கும் அது பொருந்தி வருது. ஒரு சொல் 2 பொருள் படும்படியாக, 2ற்கு மேற்பட்ட எத்தனை வேணாலும் சொல்லிக்கலாம், 2 பொருள் படும்படியாக வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சிலேடை அணி அப்படின்னு என்பது. ஒன்றிற்கு மேற்பட்ட ஒரு சொல் ஒன்றிற்கு மேற்பட்ட பொருள்களை தருமேயானால் சிலேடை அணி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாடலை நான் எதுவுமே பண்ணல, பொருள் உணர்வுக்கு ஏற்ப நான் மாத்தி மாத்தி படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. இங்க சங்கத்தவர் என்பது கிளிஞ்சல் இருக்கு இல்லையா, அந்த கிளிஞ்சல்கள்லாம் கரையோர பக்கமா வந்து 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 சேர்ந்து அந்த கடலுக்கு கரையாக விளங்குன்னு சொல்லியிருப்போம். வீடூர் அணை அப்படின்னு சொல்லுவோம். அணைன்னா தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய ஒரு கரை. இங்க சங்கோட அந்த சங்குகள்லாம் பாருங்க, நம்ம அந்த வெண் சங்கு அந்த வெள்ளையா இருக்கு இல்லையா, அந்த சங்கெல்லாம் பொறுக்குவோம். அந்த சங்குல எங்க இருந்து வந்ததுன்னா கடல்ல இருந்து வந்து கரையாக ஒதுங்கி கொண்டு இருக்கிறது, கரையில ஒதுங்கிட்டு இருக்கு, கரையாகவும் இருந்துகிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரே பாடல், ஆனா 2க்குமே பொருள் விளங்கும்படியாக அமைந்திருக்கு இல்லையா, இதுக்கு தான் நம்ம சிலேடைன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, நான் எதுவுமே சொல்லல, ஒரு சொல்ல எடுத்துக்கிறோம். தமிழுக்கு இயல் இசை நாடகமாகிய முத்தமிழ்னு ஒரு இடத்துல வருது. கடலுக்கு சொல்லும்போது முத்து அமிழ்து எடுத்தல், முத்தினையும் எடுத்தல் அப்படின்னு சொல்றோம். முச்சங்கம், முதல் சங்கம், இடை சங்கம் ஆகிய சங்கங்கள் சொல்றாரு. 3 வகையான சங்குகள் இருக்கு, அது சங்குகள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, மெத்த அணிகலன். அது என்ன மெத்த அணிகலன்? முதல்ல பாருங்க, மெத்த வணிகலன் இருக்கு. அதுக்கப்புறம் வணிகலன்கள் எடுத்துக்கிட்டுனா மிகுதியான வணிக கப்பல்கள் உழவக்கூடிய அப்படின்னா சங்கப்பலகையில் இருந்து சங்கப்புலவர்கள் தமிழை பாதுகாத்தமையை நிகழ்வை சொல்லிட்டு இருக்கு. நீரலையை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவில் சங்கு இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, கரையை தாண்டி வராமல் இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொல் 2, 3 பொருள் தரும்படியாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெத்த வணிகலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க.
மெத்த வணிகலன் இந்த தொடர்ல தமிழழகனார் குறிப்பிடுவது எது? நான் ஏற்கனவே ஐம்பெருங்காப்பியத்தையும் சொல்றாரு, இங்க வணிக கப்பலையும் சொல்றாரு இல்லைங்களா? இந்த செய்தி தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 4ல வணிக குறிப்பிடுவதாக இருக்கு. இப்ப நீங்க அந்த பாடலை முழுவதுமே விட்டுருங்களேன். இந்த மெத்த வணிகள் என்ற ஒரு சொல்ல மட்டும் என்ற பொருளையும் தருது, காப்பியங்கள் என்ற பொருளும் தருது இல்லைங்களா? அதுதான் ஒரு சொல் 2ற்கு மேற்பட்ட பொருள் தருவது சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, தற்கால உரைநடையின் சிலேடை அமையும் நயம். தற்கால உரைநடையில அந்த சிலேடை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்றோம், ஒன்றிற்கு மேற்பட்ட பொருள் தரக்கூடியது சிலேடை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது இரட்டுற மொழிதல்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீனிவாசன், சீனிவாசன்னா யாருன்னா திருமாலை சொல்லுவாங்க.